ஒரு நல்ல குடும்பத் தலைவராக இருப்பார். அவர் நிறைய கடன்கள் வாங்கி அழகாக வீடை கட்டியிருப்பார். கட்ட முடியாமல் போகும்போது என்ன பண்ணுன்னா 10 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே ப்ரீமியம் வாங்கிக்கலாம் சார். காம்பவுண்டு பேமெண்ட்டு அவங்களுக்கு வீடும் அவங்க கைக்கு வந்துடுது. அதுபோக அவருடைய இழப்பீடு பணமும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். திருப்பி செலுத்துறதுக்கு வந்து ஒரு விடுமுறை காலம்னு சொல்லி கொடுப்போம். இன்ஸ்டால்மெண்ட் ஹாலிடே அப்படின்னா இப்போ 15 வருஷங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு கடன் வாங்கின தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 6 மாதம் விடுமுறை காலம். 6 மாதம் அந்த கேட்கக்கூடாத கேள்விதான். இப்போ சொல்லுங்கள். வந்து நம்ம நிறைய பேர் வந்து அந்த வீடு கட்டுறது, லோன் வாங்குறது அப்படின்னு சொன்னாலே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா. போகிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா இடையில சார். வந்து இப்போ ஒருத்தவங்க தவறிடுறாங்க அப்படின்னா அதை இனிமேல் கட்டுறதுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களோ அவங்க மனைவியோ அவங்களுக்கு வந்து நிர்பந்தப்படுத்தப்படுறாங்கல்ல, அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் சார், இது இருக்கா? வந்து நீங்கள் கேட்கக்கூடாத கேள்வி. அதே சமயத்தில் இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய பதில். ம். ஏன்னா எதிர்பாராத விதமாக எனக்கு தெரிந்த நிறைய பேர் அந்த பாதிப்பில் ஏற்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல குடும்பத் தலைவராக இருப்பார். ம். அவர் நிறைய கடன்கள் வாங்கி அழகாக வீடை கட்டியிருப்பார். ம். கட்ட முடியாமல் போகும்போது என்ன பண்ணுன்னா வங்கி கடனோடு இணைந்து காப்பீடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார். இந்த காப்பீடு வந்து எப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் தான், ம். ஆனால் ஒன்லி ஃபார் டெத் கவரேஜ் மட்டும். ம். ம். எப்படின்னா இறந்தால் மட்டும் அந்த பணம் வரும், இன்னும் வராது. 10 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே ப்ரீமியம் வாங்கிக்கலாம் சார். காம்பவுண்டு பேமெண்ட் அவர் எவ்வளோ காலக்கெடுவோ அது அத்தனைக்கும் சேர்த்து ஒரே படல ப்ரீமியம் பே பண்ணிக்கலாம். அந்த ப்ரீமியத்தையும் தவணையாக பே பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வருஷமாக பே பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த கடன் வாங்கினவர் இறந்து விட்டால் ம். இந்த தொகையிலிருந்து ம். கடனுக்கு எவ்வளவோ அது போக ம். மீதி தொகையை அந்த குடும்பத்துக்கும் கொடுத்துடலாம். அவங்களுக்கு வீடும் அவங்க கைக்கு வந்துடுது. ம். அதுபோக அவருடைய இழப்பீடு பணமும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை, ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கிற ஒரு குடும்பத் தலைவர் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ம். இதை வங்கியில் சொல்லும் போதே நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் சொல்லுவோம். Yes. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு வர்றவட்ட போய் இந்த பாலிசி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுல வந்து கொஞ்சம் தயங்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்கிறதுனால கடன் வாங்குவவர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து நம் காலம் நம் கையில் இல்லை. அதனால் தயவு செய்து இந்த காப்பீடு இணைப்பையும் எடுத்துக்கிறது நல்லது. இதை நிறைய நிறுவனங்கள் இணைத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வங்கியும் அவங்களுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு நிறுவனங்களோட டைப் அரேஞ்ச்மெண்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டைப் அரேஞ்ச்மெண்ட் வச்சு கொடுக்கும்போது அந்த பிரீமியம் தொகை கம்மியாக வரும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இன்னொரு என்ன பயம் அப்படின்னா திருப்பி செலுத்தலை, வங்கி வந்து நிறைய இடத்துல ஜப்தி பண்ணுறத கூட பார்க்க முடியுது. நோட்டீஸ்லாம் ஓட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. அதிகபட்சமாக வங்கி வந்து நம்ம ஒரு வேளை பணம் கட்ட முடியலன்னா என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது நம்ம நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்க சார்? தனிநபர் வியாபார கடன்கள், இந்த மாதிரி கடன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பத்திரங்களை பார்க்கறதுனால தான் மக்களுடைய சிந்தனைகள் வந்து என்ன தோணுது அப்படின்னா கட்டலைன்னா வீடை ஜப்தி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எண்ணங்கள் வருது. ஏன்னா ஒரு வியாபாரத்துக்கு ஒரு கடன் வாங்கிட்டு ஒருத்தர் கட்டலைன்னா அடுத்த நிமிஷம் வந்து நோட்டீஸ் வந்துடும். அதுக்குண்டான ஈடுபாடுகள் வேகமாக நடக்கும். அதே இது ஒரு குடியிருக்கிற வீடு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அந்த ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ காலங்கிறத நான் தெளிவாக சொல்ல முடியாது, ஒவ்வொரு வங்கியை பொறுத்து இருக்கு. ஆனால் கூடுமான வரை வங்கி நிறைய தவணைகள் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அளிக்கும். ஒரு 2 மாதம் கட்டலைன்னா 3 மாதம், 1 மாதம் கட்டுங்க அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் நிறையா கொடுப்பாங்க. ஆனால் அதை மீறி நமக்கே வந்து என்ன பண்ணுவோன்னா, சப்போஸ் நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா போய் வங்கி மேலாளர்கிட்ட உட்காந்து என்னால் இதை கட்ட முடியல சார், எனக்கு இவ்வளோ அதிகமாக இருக்குது, எனக்கு பதில் என்னுடைய பையனும் இப்போ சம்பாதிக்கிறான், அவரையும் சேர்த்துக்கோங்க, இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இல்லை காலக்கெடுவை நீட்டி கொடுங்கன்னு முதல்லையே வாங்கிட்டோம்னா, அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா இந்த வராக்கடன் அப்படிங்கிற திட்டத்துக்குள்ளே அந்த பள்ளத்துக்குள்ளே அந்த லோன் வந்து விழாமல் இருந்தால் எந்த விதமான நோட்டீஸையும் வராமல் இருக்கலாம். அப்படியும் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஜப்தி நோட்டீஸுங்கிறது ஒரு கடைசி முயற்சியாக தான் வருவாங்க. ஜப்தி நோட்டீஸுங்கிறது வரும்போது முன்னால் நம்ம ரொம்ப சுதாரிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரீஷெடியூல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கின கடனை இது வரைக்கும் கட்டின தொகைக்கு அப்புறம் மீதி தொகைக்கு நீங்கள் எவ்வளவு காலங்கள் கட்ட முடியுமோ அதை நீட்டிச்சு உங்களால் எவ்வளோ வருமானத்தை கட்ட முடியுமோ அந்த மாதிரி ரீஷெடியூல்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். பகுதி லோனை வந்து கட்டிட்டு மீதி லோனை கட்டுறதாகவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வீடு அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டை விற்பாங்க. வீடை ஒரு பாதையை மட்டும் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஒரு பக்கம் கொடுத்துடலாம், என் பையனுக்கே நான் கொடுத்துட்றேன், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துட்றேன்னு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா மொத்த வீடு அபகரிக்கிறதுக்கு போல இந்த மாதிரி பண்ணிக்கலாங்கிறதும் பண்ணுறாங்க. அதுக்கும் வங்கி அலோவ் பண்ணும் சார். அந்த மாதிரி சலுகைகளும் கொடுக்கும். இது வீடு இப்படி தான் இருக்கணும், எங்களுக்கு கொடுத்தது அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சார் இப்போ யார் வீடு கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வாடகை கொடுத்தே பாதி காசு அப்படிங்கிறத அழிச்சிருப்பாங்க. ஆமாம். அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க லோன் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஆனால் வீடு கட்டுறதுக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் இங்கே வாடகையும் கொடுக்கணும், 6 மாதத்துக்கு அப்புறம் அங்கே வீடும் கட்டணும் அப்படின்னா அதை எப்படி அதுக்கான வாய்ப்புகள்
வீடு கட்டணும். அது போக நீங்க கேட்குற கேள்வி வந்து அந்த வட்டியும் கடன் வாங்கினதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கடன் திருப்பி சொல்றது அமௌண்ட்டும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் கேட்குறீங்க. இது பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார், இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு கடன் திருப்பி செலுத்துறதுக்கு வந்து ஒரு விடுமுறை காலம்னு சொல்லி கொடுப்போம். இன்ஸ்டால்மெண்ட் ஹாலிடே அப்படிம்போம். இதை வந்து மிஷினரி லோன் இதுக்கெல்லாம் கொடுப்போம். ஏன்னா ஒரு மிஷினரி ஆர்டர் போட்டு அந்த இயந்திரம் வந்து அங்கேருந்து வர்ற வரைக்கும் காலம் இருக்கும். அதே மாதிரி தான் வீடு கட்டுறது. ஏன்னா நார்மலாக ஒரு வீடு கட்டுறது வந்து நினச்ச உடனே 10 நாள் 15 நாளில் கட்ட முடியாது. 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகலாம். இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு 8 மாதத்துக்குள்ள அவரால் வீட்டு வாடகையும் கொடுத்து இந்த வட்டியும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6 மாதம் 9 மாதம் எவ்வளவு காலத்துக்குள்ள அந்த வீடு அவர் கட்டி முடிப்பார் அப்படின்னு அவர் முதல்ல உத்தேசமாக தீர்மானிக்கிறாரோ அந்த காலத்தை வந்து கடன் விடுமுறை காலமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த காலத்துக்குள்ள வட்டியை மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வட்டியை மட்டும் அதோட சேர்த்து அதுல இருந்து இன்ஸ்டால்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். இந்த 15 வருஷங்கிற எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு கடன் வாங்கின தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகாம 6 மாதம் விடுமுறை காலம், 6 மாதத்துல இருந்து 15 மாதம். ஸோ அவருக்கு மொத்தம் எவ்வளோ வரும்னா 15 வருஷமும் 6 மாதமும் லோன் தொகையா இருக்கும். அப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவர் வீடு கட்டி புது வீட்டுக்குள்ள குடியிருக்கிற வரைக்கும் அவருடைய செலவு வாடகை மட்டும்தான் இருக்கும். குடியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டா வாடகை எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த தொகையை வீட்டுக்கு கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய லோன் செலுத்தக்கூடிய தொகையாக கட்டி சொந்தமான வீட்டில் சொந்தமாக அவர் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கும் வழி இருக்கு சார். சார், இன்னைக்கு வந்து ஒருத்தர் வீட்டு கடன் வாங்குறாரு அப்படின்னா இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை வச்சு நம்பிக்கையில கட்டிடலாம் அப்படின்ட்டு தான். நாளைக்கு வந்து குடும்பம் பெருசாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேலை அப்படிங்கிறது ஏதாச்சும் திடீர்னு நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் பொறுத்து நம்ம கட்டுற தொகையை அப்படிங்கிறது மாற்றம் பண்ணிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குமா சார்? அதாவது இது வந்து ஒரு கடன் பெறுபவர் வந்து அவர் என்ன எண்ணங்கள்ல இருக்காரோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்தபடி மாற்றிக்கலாம் சார். இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு குடும்ப செலவு அதிகமாக இல்லை அப்படின்னா சார், எனக்கு வந்து முதல் 5 வருடங்களில் வந்து நான் கட்டக்கூடிய தொகை மாதம் கட்டக்கூடிய தொகையை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க சார். அடுத்த 5 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு கம்மியாக வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நாம்ஸ் இருக்குது சார். 45%, 30%, 25% கூட்டினா ஒரு 100% வந்துடும். அப்போது ஒரு 5 வருஷத்தில் 45% லோனுக்கு ஒரு இஎம்ஐ போடுங்க. அடுத்த 5 வருஷத்தில் ஒரு 30% உண்டான தொகைக்கு இஎம்ஐ போடுங்க. மீதி இருக்கிற 5 வருஷத்துக்கு கடன் தொகையில் 25% ஒரு இஎம்ஐ போடுங்க அப்படின்னு சொல்லி 3 விதமான இஎம்ஐ சொல்லி வாங்கலாம்னா கடன் பெறுபவர் எந்த மாதிரி கேட்குறாரோ அதுக்கு தகுந்தபடி வங்கி கொடுப்பதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் இது நாம்ஸ்ல இல்லையே சார், இப்படிலாம் யாரும் சொல்லலையே சார்னா கடன் பெறுவர் தாராளமாக கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வங்கி கொடுக்கும். வங்கியை பொறுத்த மட்டும் என்ன, உங்களுக்கு கொடுத்த கடன் நீங்கள் முறையாக செலுத்தணும், நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு லோன் கொடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு என்ன, என்னுடைய சக்தி தகுந்தபடி நான் கரெக்டாக கட்ட போகிறேன், கெட்டனா என்னோடய வீடு வந்து நிரந்தரமாக எனக்கு சொந்தமாக போகுது. இதனால் தாராளமாக அப்படி ஒரு வசதியும் செஞ்சுக்கலாம். இதை தாராளமாக கடன் பெறுவர் எந்த வங்கி எந்த நிறுவனத்திலும் கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது வந்து இந்த அளவுக்கு எளிதாக வங்கி கடன் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுக்கும் சரி நம்ம நிலம் வாங்குறதுக்கும் சரி இவ்வளோ எளிதாக வந்து பெற்ற முடியுமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, என்ன மாதிரியான விழிப்புணர்வு அப்படிங்கிறது வருங்காலத்தில் வரணும் சார்? சார், இப்போ நடைமுறையில் அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஎம்ஏஒய் ஸ்கீம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேப்பரில், தமிழ் பேப்பரில் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்குண்டான இடங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுக்கான முயற்சிகள் ரொம்ப பண்ணுறாங்க. ஏன்னா குடிசை மாற்று வாரியம்னு அந்த காலத்தில் ஆரம்பித்ததை வந்து இன்றைக்கி குடிசை இல்லாத நம்ம தமிழகமாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அந்த திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் கூட போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. நேற்று கூட செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மானிய கோரிக்கைகள் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைவேறிடும். அப்படின்னா மக்கள் தனக்கு அந்த லோன் கிடைக்கும், என்னாலே அந்த வீடு வாங்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து திருமணம்ங்கிறது வந்து சாதாரணமாக நடந்துருது. ஆனால் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது வந்து நடக்க முடியாத ஒரு கொஸ்டினாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இது நம்மளுடைய இயல்பாக நடக்கிற தேவைகளுக்கு வந்துடுது. ஆனால் வீடுங்கிறது ஒரு பெரிய நவீன வசதியாக நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்க இந்த நிறுவனத்துக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதன் மூலம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இந்த பேட்டி மூலம் இவ்வளோ ஈஸியாக வாங்க முடியுங்கிற கொண்டு போகிறோம். இது மாதிரி எல்லா நிறுவனங்களும் வரணும். நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில், போகக்கூடிய இடங்களில் யாருக்கு வீடு கடன் தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தாராளமாக சொல்லலாம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். என்னுடைய நம்பர் கூட கொடுக்கலாம். எனக்கு வேணால் யார் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு விளக்கமாக தர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வசதிகள் வந்து நம்ம செய்கிறோம். இந்த மாதிரியான லோன் கிடைக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன வெப்சைட் இருக்குது எல்லாங்கிறத கூட இந்த பேட்டியில் கீழே கூட நம்ம போட்டுக்கலாம். அவங்களுடைய தேவைக்கு அதை பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து வீடு இல்லாதது அப்படிங்கிறது ஒரு சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது மாதிரி. வீடு இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு மரியாதை கண்டிப்பாகப்படுது. இருந்தும் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அதை வந்து மக்கள் வந்து உண்மையிலே பயன்படுத்தி கொள்ளாதது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் புரியுது. இவ்வளோ இலகுவாக இருந்தும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது.
நிச்சயமாக இதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நிச்சயம் நாளைக்கு எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிறது சாத்தியமாகும் கனவு அப்படிங்கிறத கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார்.